ஒரு 20 வருஷமாக தான் அந்த அக்ஷய திதின்றது பிரபலமாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம சின்ன வயசில் நம்மலாம் இருக்கும், நான்லாம் படிக்கும் பொழுதுலாம் அக்ஷய திதின்றது பெருசாக கொண்டாடப்படவில்லை. அப்போ வந்து இது வந்து வர்த்தக ரீதியாக, அதாவது வியாபார நோக்கத்துடன் கூட ஒரு விளம்பரம் கிடைக்குது. இப்போ மீடியாக்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு கூட நம்ம விளம்பரம் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் நிஜமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தாத்பரியம், பொதுவாக அன்று நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து பெரிய அளவில் வளருது. அதற்கு உதாரணமாக இந்த குசேலரே இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் அவர் கொடுத்தாரு. அதாவது கிருஷ்ணரை மயக்கிறதுக்காக பிரேஸ்லெட் வாங்கிட்டு போய் கொடுக்கல, கோல்டு வாங்கிட்டு போய் கொடுத்து அப்படின்னு பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்னதான் அங்கே வந்து கொடுக்குற விஷயத்தை தான் காமிக்குது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு வீட்டில் ஒன்றுமே இருக்காது, நெல்லிக்கனி மட்டும் வீட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. அதனால தான் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி ஒன்று வந்தது. கனகம் என்றால் கோல்டு என்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஸ்வர்ணம்னாலும் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த இவங்களோட நல்ல மனசில் வீட்டில் என்ன இருக்கோ தம்மால் முடிந்ததை கொடுக்குறான் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் வந்து பெரிய செல்வ செழிப்பாங்க.